நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லக்கூடிய வாக்கு. அப்போ நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் இந்த தை மாதத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா, நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ தான் வருடம் பிறந்திருக்கு, நிறைய வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சனி பகவான் பயிற்சி ஆகிருக்காரு, குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிருக்காரு, இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ நம்மளோட ராசி பலனுக்கு ஏதாவது மாற்றம் வருமா, வாழ்க்கையில் கடனை அடைக்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, வீடு கட்டலாமா, நல்ல வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இது எல்லாம் இந்த தையில் நிறைவேறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வீடியோக்குள்ளே வருவீங்க. அப்போ இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மகர ராசியில் தன்னோட பகை வீட்டில் இருக்கிற மாதம் தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறது. இதே மாதத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் இருந்துட்டு தை மாதம் 21 மகர ராசிக்கு போகிறாரு. புதன் தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு தை மாதம் 13 மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் தை மாதம் 5 தனுசு ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் தன்னோட சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனராசிலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சமடைகிறாரு. அற்புதமான யோக பலன், பூமி யோகம் அப்படிங்கிறதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த தை மாதம் என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது சர்ப்ப கிரகங்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா ராசிக்குள்ளேயே கேது இருக்காரு, 7வது இடத்துல ராகு இருக்காரு. சர்ப்பதோஷத்தோட பிடி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பெரிய அளவில் பயம் சில பேருக்கு இருக்கும். என்னடா 7ல் ராகு உட்காந்துருக்காரு, ராகு 7ல் இருந்தால் குடும்பத்தை பிரிப்பார், 7ல் ராகு இருந்தால் கூட்டுத்தொழிலை பிரிப்பார், 7ல் ராகு இருந்தால் நண்பர்கள் துரோகி ஆவாங்களே, இந்த மாதிரியான அச்சம் அப்படிங்கிறத பலர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ராகு கேதுவெல்லாம் கட்டுப்படுத்தி போடக்கூடிய மிகப்பெரிய ராஜா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார். அற்புதமான நேரம். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ருணரோக சத்ரு சனி, அதாவது கடன் நோய் பகை எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். கொடுக்கல் வாங்கல்கள் இதனால் ஒழுங்காகும். கடந்த காலகட்டத்தில் யார்ட்டையாவது பணம் கொடுத்துருந்தேன், அது வரலை. கடந்த காலகட்டத்தில் யார்ட்டையாவது வாங்கியிருந்தேன், அவன் சொன்னதுக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டி போட்டு இன்றைக்கி பெரிய தொகை கேட்குறான். இந்த மாதிரி சிக்கல்லாம் எதிர்கொண்டிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாகவே தேங்கின காரியங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சுறுசுறுப்பாக நடக்கும். உத்தியோகம், தொழில், இது எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை திட்டமிட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தடை தேங்கிக்கிட்டே இருக்கும். என்னடா இது முடியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பை கொடுத்துருக்கோம். முடியவே முடியாது அப்படின்னு நாம் நினச்சி சோர்ந்து போயிருந்த காரியம்லாம் இதுக்கு மேலே முயற்சி செஞ்சிங்கன்னா கடன்னு முடியும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு சனி பகவானே எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு, கவலைப்படாதீங்க. அதோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதும் பலப்படுவது. எதிர்காத்த காரியங்கள் எல்லாமே ஒன்றொன்னா நடக்கும். கடந்த காலகட்டத்தில் நடைபெறாமல் இருந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். கடன் சுமை குறையிறதுக்கான வழி பிறக்கும். கடனை அடைச்சி போடலாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிங்க. அதோட உத்தியோகத்தில் மேல்மட்டத்தில் அதிகாரிகள் ரொம்ப கடுப்பாக இருந்திருப்பாங்க. நம்மக்கிட்டே அடிக்கடி வேலை சொல்கிறது, வேலை செஞ்சு நல்லபடியாக கொண்டு போய் ஒப்படைச்சாலும் அதில் குறை கண்டுபிடிச்சி திட்டுறது, நம்மளை திட்டுறதுக்குன்னே ஆஃபீஸுக்கு வரான்யா அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் மேலே நமக்கு ஒரு விதமான சலிப்பு இருக்கும். அப்படி தான் நடந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆஃபீஸுக்கு நுழைஞ்சோம்னா இந்த மாதத்தில் ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்கில் அந்த அதிகாரி டிரான்ஸ்ஃபரில் போயிட்டாருங்கிற தகவல் நமக்கு வரும். அப்பாடா சந்தோஷம்டா அப்படிங்கிற மாரி. இந்த ஆளால் நான் வேற எங்கேயா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடலான்னு பார்த்தேன், குடும்பம் புள்ள ஊட்டியெல்லாம் இங்கே விட்டுட்டு எங்கடா போகிறதுன்னு இழுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இவன் போயிட்டான், நல்லதுரா அப்படிங்கிற மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு மூலதனம், அதாவது பெருசாக தொழில் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், கையில் 10 ரூபா காசு இல்லை, கடன் வாங்கி போட மனசு இல்லை, ஏற்கனவே கடன் அடைக்கவே வழி இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு வங்கி கடன், அரசு உதவி, அரசு மானியம், இது மாதிரி எதையாவது தேடி கண்டுபிடிச்சி விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கும். அதுமாதிரி நண்பர்களும் நம்பிக்கைக்குரிய வகையில் நடந்துப்பாங்க. சில பேருக்கு புதுசாக கட்டடம் கட்டி திறப்பு விழா நடத்தக்கூடிய யோகம் இருக்குது. வாடகை கட்டடத்தில் இருந்த தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய யோகம் இருக்குது. அப்படியே இல்லைன்னாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றத்தை பண்ணி பாருங்க. லேசாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், ஒரு கடை வச்சுருக்கேன், வேறு இடத்துக்கு லேசாக மாற்றி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடல் இருந்ததுன்னா ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பாருங்க. வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சமாக இருக்கும். அதோட குரு பகவான் அஷ்டமத்தில் கொஞ்சம் பலமாக இருக்கார். அஷ்டமத்தில் குரு இருக்கிறதால அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் இருக்குமா அப்படின்னா குறைவாக தான் இருக்கும்.
நிறைய வேலை செஞ்சு கொஞ்சமாக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் அப்பப்போ உடம்பை ஒத்துழைக்க விடாமல் பண்ணுவார். என்னடா இது அவன் 2 மணி நேரம் வேலை செஞ்சு 4 மணி நேரம் கடையை திறந்து வச்சு 1000 எடுத்துகிட்டு போயிடுறான், நான் விடிய உட்காந்து 1000 தான் எடுக்கிறேன், அதனால் உடம்பு சலிச்சு போகுது, அதுக்கு 200 300 ஆஸ்பத்திரி செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இருந்தவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஏன்னா சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது குரு பகவானால் வரக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறதையும் குறைப்பார். அதோட மாதம் தொடங்கி 5வது நாள் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கிறது யோகம்தான். இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கணுன்னா வாங்கலாம். எங்கேயோ ஒரு பணம் கிடச்சிது, ஒரு லோன் கிடச்சிது, ஒரு சீட்டு பணம் போட்டேன், ஒரு பிளாட் ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இப்போ முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல சொத்து கிடைக்கும். விலை கம்மியாக எந்த வில்லங்கமும் இல்லாமல் ஒரு நல்ல சொத்து கிடைக்கும். ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறதுல அடி எடுத்து வைக்கலாம். அதுமாதிரி பெரும்புள்ளிகள் ஊரில் முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க, அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இல்லை சொந்த பந்தத்தில் ஒரு பெரிய மனுஷன் இப்படி இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். அதுமாதிரி தாய் வழி ஆதரவு நல்லாயிருக்கும். தாய் மாமா வகையில் தாய் வழியிலேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு ஒன்றுனா 10 பேர் நிற்கிறாங்கடா அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்கு வளர்க்கக்கூடிய காலமாக இருக்கும். அதோட மாதம் தொடங்கி 13 நாள் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி மகர ராசிக்கு ராசி அதிபதி புதன் போகிறாரு. ராசி அதிபதியே பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படிங்கிறது நல்ல நேரம் தான். பூர்வ புண்ணியத்தோட பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். அதாவது 7 ஜென்ம பாவ புண்ணியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த ராசி அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு. அப்படிங்கும்போது இந்த 7 ஜென்ம புண்ணியங்கள் உங்களை சேரும். பாவங்களை பற்றி கணக்கு கிடையாது, புண்ணியங்கள் உங்களை சேரும். அப்போ பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் தாத்தன் தகப்பன் இவங்க எல்லாம் செய்த புண்ணியங்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனை, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்கிறது, இது எல்லாத்தையுமே கடைப்பிடிச்சிங்க, முன்னோர்கள் வழிபாடை முறையாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த 7 ஜென்ம புண்ணியத்தையும் அறுவடை செஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில். அதோட புத ஆதித்ய யோகமும் இருக்குங்கிறதால பொருளாதாரத்துலேயும் நிறைவு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு வேலையுமே கண்ணுங்க கருத்துமாக செஞ்சிங்கன்னா பெருசாக ஜெயிச்சிடலாம். அதுமாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இப்போ உடனே பயணத்தை எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சிங்கன்னா போதும், கிளம்பிடலாம். கூட்டாளி ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கான், விசா அனுப்புகிறேன்னா ஒரு சொந்தக்காரர் மாமா ஒருத்தர் இருக்கார், மச்சான் ஒருத்தர் இருக்கார், சிங்கப்பூரில் இருக்கார், துபாயில் இருக்கார், என்னை அழைச்சிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்லாம் வாய் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்காமல் அதுக்கான முயற்சி எடுங்க. நம்மளே ஃபோனை போட்டு பேசலாம். என்ன மாமா போனியே, என்னை கூப்பிட்டுக்கிறேனே, என்னாச்சு, ஏதாவது வேலை ரெடி பண்ணியா, ஃபோனியா வந்தியா அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக பேச ஆரம்பித்தோம்னா அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமைஞ்சு போவோம். ரொம்ப அற்புதமான ஒரு பயணம். அதன் மூலியமாக 10 ரூபா வருமானம் பண்ணக்கூடிய யோகமும் இருக்குது. ஏன்னா சனி 2.5 வருஷத்துக்கு அற்புதமான இடத்துல இருக்கார். குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேருந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கிளம்பிடுவார். அப்போ இப்போ நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னாக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மகர ராசிக்கு பூமிகாரகன் செவ்வாய் போகிறாரு. மகர ராசி செவ்வாய்க்கு உச்ச வீடு. ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமடைகிறாரு. அப்படிங்கிறது கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சமடைகிறாரு. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொல்லை கொடுப்பாரு, மருத்துவ செலவு கொடுப்பாரு. இருந்தாலும் ருணரோகஸ்தானத்தில் சனி இருக்காருங்கிறதால பெருசாலாம் செலவு வைக்க மாட்டார். சனி பார்த்துக்குவார். செவ்வாய் என்ன பிரச்சனை பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சனி சரி பண்ணி விடுவார். கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி போகிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும். அப்போ அஷ்டமத்தில் குரு இருக்கிறதால பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன பின்னடைவுகள் இருக்கும். அதை புறந்தொல்லிட்டு உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தை மாதம் இருக்குது. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. ஏலவாழ மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி தரேன், ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறேன், ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகள் எதோ ஏலவாழ மாணவர்களுக்கு செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையை ரொம்ப அற்புதமான ஒரு இடத்த நோக்கி இந்த தை மாதத்தில் பயணிக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.